அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. படித்த இளைஞர்களுக்கு அவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, அந்த ஊதியத்திற்கு ஏற்ற நிரந்தரம் இல்லை. ஒரு 80% மக்களினால் இனிமேல் தங்கத்தை கண்ணிலே மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை லாபங்கள் வெளிநாட்டிற்கு போய்கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர்கள் நமக்கு கொடுக்கும் மூலப்பொருட்களையோ அல்லது மெஷினரியோ நிறுத்தினார்கள் என்றால் இந்தியா ஸ்தம்பித்துவிடும். ஒரு காரை வாங்க வேண்டும் என்றால் அந்த காரை வாங்குவதற்கு 48% வரி, அது ரோட் டாக்ஸ் வரி, அதுக்கு இன்சூரன்ஸுக்கு 18% வரி, அதை ஓட்டும் பொழுது நாம் போடக்கூடிய எரிபொருளுக்கு வரி, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு டோல், அதை நிறுத்துவதற்கு பார்க்கிங், அதை மாதம் மெயின்டைன் பண்ணுவதற்கு 18% வரி, கடைசியில் அதை வித்தாலும் அதற்கும் வரி. 1 லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குபவர்களால் ஒரு 5,000 ரூபாய் மாதம் வரி கட்டக்கூட ஒரு சூழ்நிலை இல்லை என்றால் நாட்டிலே 80% மக்கள் 50,000 ரூபாய் கூட வாங்காமல் இருக்கிறார்களே, அவர்களின் கதி என்ன? ஒரு 3,200 பேருக்கு திடீரென்று வேலை போகும் பொழுது அடுத்த கவலை நமக்கு என்ன வர வேண்டும்? ஐயோ, அவர்கள் வாங்கியிருந்த இஎம்ஐயை எப்படி கட்டுவார்கள்? அவர்களுடைய கவலை எல்லாம் அடுத்த வேலையை தேடுவதாக இருக்குமே. அப்ப அந்த திட்டத்தை மாற்றி அமைக்க பேங்குக்கு வாங்க, உடனே நான் உங்களுடைய லோனை மாத்தி தரேன். டீப் சீக்க பாத்தீங்கன்னா அது திடீரென்று வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வரை அது மாதிரி ஒண்ணு வரப்போகுதுன்னே யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சீக்கிரட்டாக செய்யப்பட்டது. ஆனா நம்ம பயங்கரமா பேசுறோம், ஆனா ஒன்னும் இல்லை. அவங்க எதுவும் பேச மாட்டேன்றாங்க, ஆனா எல்லாம் வரும். புரிதலுக்காக சொல்லுகிறேன், இந்த பட்ஜெட் ஆக்சுவலாக தமிழகத்தை பாராட்டி இருக்கு. தமிழகம் தொழில் துறையிலே அட்வான்ஸாக போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத இந்திய அரசு உணர்ந்து இதனுடைய பாதையில் நடைபோடுவதற்காக திட்டங்களை உருவாக்குவது நமக்கு உண்மையிலேயே பெருமை தரக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டின் பாதையில் இந்தியா பயணிக்க துவங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்று நம்மோடு 2025-2026க்கான பட்ஜெட்டை குறித்து பேசுவதற்காக நம்ம நடந்திருக்கிறார் எம்எஸ்எம்இ வல்லுநர், பொருளாதாரத்தை பற்றிய தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய வரதுக்குரிய கே ரகுநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் அருள்மொழிவர்மன் சார். மற்றற்ற மகிழ்ச்சி. முதல்ல தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட பல முறை பட்ஜெட்டை தாக்கல் செய்து ஒரு சாதனையை நெருங்கி கொண்டிருக்கிறார்னு சொல்றாங்க அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். என்ன அப்படின்னா 2025-2026க்கான பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அதுல எதிர்க்கட்சிகளுடைய கடுமையான அமளிக்கு மத்தியில் நடந்திருக்கிறது. பலவிதமான முக்கியமான விஷயங்களை குறித்து பேசியிருக்காங்கன்னு சொல்றாங்க. முதற்கட்ட கருத்தாக உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன? சிறப்பு அம்சங்களா நீங்க எதெல்லாம் பாக்குறீங்க சார்? ஆக்சுவலி 2 சிறப்பு அம்சங்களை பார்க்கிறேன். முதல் அம்சம், ஆண்டு வருமானம் 7 லட்சத்திலிருந்து 12 லட்சம் வரை வரி கிடையாது என்ற ஒரு அறிவிப்பு. நாட்டுல பலதரப்பட்ட மக்கள் இதை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஒரு தனி மனிதனுடைய கையிலே 1 ரூபாய் அதிகமாக சேர்ந்தாலும் நிச்சயமாக பாராட்டப்பட வேண்டியதுதான். இரண்டாவதாக நான் பார்க்கிறது, இன்றைக்கு நாட்டிலே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு 4 தூண்களை குறிப்பிட்டு அதில் ஒரு தூணாக சிறு குறு தொழில்களை பற்றி குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறேன். இது 2மே உள்ளபடியே மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்புகள் இந்த பட்ஜெட்ல. இரண்டாவது, இதை தவிர்த்து விட்டு இந்த பட்ஜெட் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கும் பொழுது எனக்கு சில விஷயங்கள்ல இதுல உடன்பாடு இல்லை. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய இன்றைய காலகட்டம் எப்படி இருக்குன்றத பார்க்கணும். மற்ற நாடுகளுடைய கம்பேர் பண்ணி நம்ம இன்னும் ஃபாஸ்டஸ்ட் குரோயிங் எக்கானமி அப்படின்னு சொல்றதெல்லாம் இருபுறம். இன்றைய காலகட்டத்துல இந்தியாவிலே நாம் எந்தெந்த விஷயங்கள்ல ஏறி இருக்கிறோம்னு பார்த்தோம்னா, வேலை இன்மையில ஏறி இருக்கும். படித்த இளைஞர்களுக்கு அவர்கள் படிப்புக்கு ஏற்ற வேலை இல்லை, அந்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, அந்த ஊதியத்திற்கு ஏற்ற நிரந்தரம் இல்லை. இத பார்க்கணும். தங்கத்தினுடைய விலை ஒரு 80% மக்களினால் இனிமேல் தங்கத்தை கண்ணிலே மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு நிலையை பார்க்க. எக்ஸ்சேஞ்ச் ரேட்
87 நெருங்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். இம்போர்ட், அதாவது இறக்குமதி கடுமையாக உயர்ந்திருப்பதை பார்க்கிறோம். தனிப்பட்ட நபரினுடைய கடன் சுமை அதிகமாகி இருப்பதை பார்க்கிறோம். ஜிடிபியினுடைய growth 5.4 வீழ்ந்திருப்பதை பார்க்கிறோம். நாட்டினுடைய உற்பத்தி திறன் கடந்த 14 மாதங்களுக்கு பிறகு மிக குறைவாக இருப்பதை பார்க்கிறோம். பலதரப்பட்ட மக்கள் நம்பிக்கை இழந்து இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டத்திலே 2 விதமான சமீட்சைகள் நேற்றைய பொருளாதார அறிவிப்புல வந்தது. அதுல முக்கியமாக சொல்லப்பட்ட கருத்து என்னவென்றால், கடந்த 3 ஆண்டுகளிலே இந்தியாவிலே 3 துறைகள் செழிப்பாக வளர்ந்துள்ளன. ஒன்னு எலக்ட்ரிக் மின்சாதன உற்பத்தி, இரண்டாவது சூரிய ஒளி உற்பத்தி, மூன்றாவது மொபைல் போன் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங். இந்த 3 துறையிலுமே அரசினுடைய கவனத்தினால் மார்க்கெட் டெவலப்மெண்ட் சிறப்பாக நடந்தது. ஆனால் அதில் 80% இறக்குமதியாக இருப்பதனால் லாபங்கள் வெளிநாட்டுக்கு போய்கொண்டிருக்கிறது. எந்த நேரத்திலும் அவர்கள் நமக்கு கொடுக்கும் மூலப்பொருட்களையோ அல்லது மெஷினரியோ நிறுத்தினார்கள் என்றால் இந்தியா ஸ்தம்பித்து விடும். அப்ப நம்ம உள்ளுக்குள்ள கெபாசிட்டி பில்டிங்க பண்ணணும் அப்படின்றத சொல்லிடும். பிரதம அமைச்சரும் 2 நாட்களுக்கு முன்பு இந்தியாவிலிருந்து மூலப்பொருட்கள் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்வதை குறைக்க வேண்டும், தடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் சொல்லி, ஜிஎஸ்டியை பற்றி பேசும் பொழுது ஒரு நாடு ஒரு வரி என்று கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் 7 ஆண்டுகள் கழித்து இன்று ஒரு பொருள் பல வரி அப்படின்னு மாறிவிட்டது. ஒரே பாப்கார்ன் 3 விதமான வரிகள், ஒரே பன் 2 விதமான வரி. தொழில் செய்தாலும் நோட்டீஸ் வருகிறது, தொழில் செய்யாவிட்டாலும் நோட்டீஸ் வருகிறது. நமது போனிலே பாதி அழைப்புகள் வெளிநாட்டிலிருந்து ஏமாற்றுபவர்களாக இருக்கிறார்கள். ஒவ்வொரு அழைப்பிற்கும் நமக்கு அரசே நம்மை சொல்லுகிறது, இதை நம்பாதீர்கள், அதை நம்பாதீர்கள், இதை கேட்காதீர்கள், அதை கேட்காதீர்கள். ஒவ்வொரு பேப்பரிலுமே யார் எவ்வளவு ஏமாற்றப்பட்ட இருக்கிறார்கள் அப்படின்னு டிஜிட்டல் அரெஸ்ட பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம், டிஜிட்டல் ஃப்ராட பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்போ இத்தனை ஆண்டுகள் நமது உழைப்பு வளர்ச்சியை கொடுத்ததுன்னு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த வளர்ச்சி எங்க கொண்டு போய் நிறுத்தி இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அமெரிக்காவையே உலுக்கி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த ஆக்டிவிட்டிக்கு இந்தியா தான் ஒரு மூலமாக இருந்திருக்கிறது. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல பேக் ஆபீஸுக்கோ அல்லது கால் சென்டரோ அல்லது மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷனோ இந்தியாவிலிருந்து தான் அதிகமாக சேவை செய்து கொண்டிருந்தார். அப்போ அதனுடைய தாக்கம் எந்த அளவு உயர்ந்திருக்க போகிறது இன்னும் வரும் காலங்களிலே என்பதை உணர முடிகிறது. அதற்கு ஒரு சிறிய சாம்பிள் தான் கோயம்புத்தூரிலே அண்மையிலே ஒரே நாளிலே 3200 பேர் வேலை இழந்தது. சிறு குறு தொழில்கள், அதுவும் ஏற்றுமதி செய்பவர்கள் பொருளாதார மந்த நிலையிலே திக்கி திணறி கொண்டிருக்கிறார்கள். திருப்பூரிலே சென்றால் கிட்டத்தட்ட 30-35% தான் உற்பத்தி செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு 82% சிறு குறு தொழில்கள் லாபம் ஈட்டாமல் 4வது ஆண்டிலே அடியெடுத்து வைக்கிறார்கள். பெரும் நிறுவனங்கள் காப்பாற்றப்பட்டன. அவற்றினுடைய பலன் இன்று அதிக அளவு லாபத்தை ஈட்டுபவர்களாக அவர்கள் மாறிவிட்டார்கள். வங்கிகள் காப்பாற்றப்பட்டன. அதனுடைய பலன் வங்கிகள் அதிக லாபத்தை ஈட்டிக் கொண்டிருக்கின்றன. இவர்களுக்கு சர்வீஸ் செய்து கொடுக்கக்கூடிய சிறு குறு தொழில்கள் நலிந்து விட்டன. எதை எடுத்தாலும் வரிதான் கட்டி கொண்டிருக்கு. ஒரு காரை வாங்க வேண்டும் என்றால் அந்த காரை வாங்குவதற்கு 48% வரி, அது ரோட் டாக்ஸ் வரி, அதுக்கு இன்சூரன்ஸுக்கு 18% வரி, அதை ஓட்டும் பொழுது நாம் போடக்கூடிய எரிபொருளுக்கு வரி, ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போவதற்கு டோல், அதை நிறுத்துவதற்கு பார்க்கிங், அதை மாதம் மெயின்டைன் பண்ணுவதற்கு 18% வரி, கடைசியில் அதை வித்தாலும் அதற்கும் வரி 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 வரியிலேயே போய்கிட்டே இருக்கு சார். உழைப்பு நமது, அதனுடைய பிழைப்பு அரசுக்கு. யங்ஸ்டர்ஸ் கவலைப்படக்கூடிய நேரம். இந்த வகையிலே இந்த திட்டத்தினால், இந்த பட்ஜெட்டினால் ஏதாவது மீட்கப்பட்டிருக்கிறதா என்று பார்த்தால் நலிந்த மக்களுக்கு எதுவும் நடக்கவில்லை இந்த பட்ஜெட்டினால் என்பது நிதர்சனமான உண்மை. 2 பேரை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த 7 லட்சத்திலிருந்து 12 லட்சத்துக்கு வரை வருமான வரி விதிப்பு விலக்கு கொடுத்ததனால் கிட்டத்தட்ட 80,000 ரூபாய் அவர்களை கொண்டு சேர்கிறது என்று கூறும் பொழுது
நான் ஒருபுறம் மகிழ்ச்சி என்று சொன்னேன். ஆனால் 1,00,000 ரூபாய் மாதம் சம்பளம் வாங்குபவர்களால் ஒரு 5,000 ரூபாய் மாதம் வரி கட்டக்கூட ஒரு சூழ்நிலை இல்லை என்றால், நாட்டிலே 80% மக்கள் 50,000 ரூபாய் கூட வாங்காமல் இருக்கிறார்களே, அவர்களின் கதி என்ன? இன்ஃபிளேஷன் அவ்வளவு அதிகமாகி இருக்கிறதே, பொருட்களின் டிமாண்ட் குறைஞ்சிருச்சுன்னு ஒரு புறம் பேசுறோம். இந்த 1,00,000 வாங்குபவர்கள் கையில் ஒரு 5,000 ரூபாய் கொடுப்பதனால் டிமாண்ட் வளர்ந்து விடும் என்று நம்புகிறோம். இது எப்படி சாத்தியமாகும்? டிமாண்ட் வளர வேண்டும் என்றால் 2 செயல்கள் செய்ய வேண்டும். ஒன்று, வாங்குபவர்கள் கையிலே பணம் இருக்க வேண்டும். இரண்டாவது, கையில் இருக்கும் பணத்திற்கு வாங்கக்கூடிய விலை இருக்க வேண்டும். அந்த விலையிலே இத்தனை டாக்ஸுகளை நம்ம போட்டோம் என்றால், இத்தனை வகையிலே நம்ம அதை உயர்த்தினோம் என்றால், வாங்குபவர்கள் கையில் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் எப்படி அது தீர்வாகும்? இறக்குமதியை குறைக்க வேண்டும், ஏற்றுமதியை பெருக்க வேண்டும் என்று ஒரு புறம் சொல்லுகிறோம். இன்னொரு புறம் இன்றைய அறிவிப்பிலே பல சாதனங்களுக்கு இறக்குமதியை குறைத்திருக்கிறோம். டெம்பரரி மெஷர் அப்படின்றது வேறு, லாங் டேர்ம் மெஷர் என்பது வேறு. மிகப்பெரிய இடியாக சிறு குறு நடுத்தர தொழில்கள், அதாவது MSME என்ற அமைப்பின் கீழே இதுவரை 250 கோடி செய்பவர்கள் இருப்பார்கள் என்ற நிலை மாற்றி இன்று 500 கோடி வரை சேர்த்துள்ளோம். இது குறும் தொழில்களை நிச்சயமாக அழித்துவிடும். ஏற்கனவே குறும் தொழில்கள் தனியாக தங்களுக்கு ஒரு அமைச்சகம் வேண்டும், எங்களது பிரச்சனை வேறு, பெரிய கம்பெனிகளுடைய பிரச்சனை வேறு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கு அந்த 250 கோடிய 500 கோடியாக மாற்றுவதன் மூலமாக குறும் தொழில்களை பற்றிய அக்கறையே அரசுக்கு இல்லையோ என்ற ஒரு தோற்றத்தை என்னுடைய மனதிலே விதிக்கிறேன். நான் பதிவு செய்வது அரசை குறை கூற இல்லை, வருத்தத்துடன் பதிவு செய்கிறேன். ஏனென்றால் இன்றைய நிலைமையிலே நாட்டிலே வேலை வாய்ப்புகளை உருவாக்கப்பட வேண்டும் என்றால் அவை இந்த குறும் தொழில்கள் மூலமாகத்தான் உருவாக்க முடியும். கிக் ஒர்க்கிங் என்று சொல்லப்படுகிற திறமையினால் சம்பாதிக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்ட நிரந்தர வருமானமற்றவர்களுக்கு அரசு இன்றைக்கு 2 அறிவிப்புகளை கொடுத்திருக்கு. ஒன்று, ஈஸ்ராம் போர்ட்டல் மூலியமாக அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஆமா, அடையாள அட்டையினால் என்ன பலன்? இல்ல, அவங்க அடையாளப்படுத்தப்படுவாங்க இல்லையா, அதன் மூலமா அவங்களுக்கு ஏதாவது நாளைக்கு ஒரு ஊக்கத்தொகையோ அல்லது கொரோனா போன்ற காலகட்டங்கள் ஏதாவது காசு கொடுக்கலாம் இல்லையா அரசு? கிடையாது. அகைன், இலவசங்களை கொடுப்பதிலே முதல் எதிரி நான். அவர்களது திறமைக்கு வாய்ப்புகளை கொடுக்கணுமே தவிர அவர்களுக்கு இலவசத்தை கொடுக்க கூடாது. அந்த அடையாள அட்டைக்கு பதிலாக ஒரு மொபைல் ஆப்பை உருவாக்கி இருந்தார்கள் என்றால், அந்த மொபைல் ஆப்ல நீங்க ரிஜிஸ்டர் செய்து கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்ப எனக்கு திடீரென்று ஒரு நபர் எனக்கு சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்க்கு வேணும் அப்படின்னா அந்த மொபைல் ஆப்ல போய் என்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல யார் இருக்காங்கன்னு பார்த்து அவங்களுக்கு ஒரு 1 ஹவரோ 2 ஹவரோ நான் ஜாப் கொடுக்க முடியும். அல்லது ஒரு கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அரசு ஏற்படுத்தி கொடுத்திருந்தால், அல்லது அவர்கள் வேலை செய்வதற்கு ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தால், அவர்களுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால், அதுதான் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமையாக நான் பார்ப்பேன். இஎஸ்ஐ கார்டு கொடுத்தால் போரும் அவர்களது மெடிக்கல் தேவைக்கு. அவர்கள் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுப்பதற்கு உண்டான வாய்ப்பை கொடுத்தால் போரும். அதிலும் 18% வட்டியை போடுவதை விட்டுவிட்டு அவர்களுக்கு எளிதான முறையிலே ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலே போரும். சொந்த காலிலே நிற்பவர்கள் அவர்கள் கேட்பது உங்களிடம் பிச்சை அல்ல, அவர்கள் கேட்பது உங்களிடம் நம்பிக்கை. இந்த கிக் ஒர்க்கிங்க பற்றி நாம் பேசிவிட்டு அவர்களுக்கு நாம் என்ன செய்தோம் என்று பார்க்க வேண்டும். இல்ல, கிக் ஒர்க்கிங்க பத்தி அப்ப புரிதல் அரசுக்கு இதுல குறைவா இருந்திருக்குதா? இந்த அறிவிப்பு மூலமா அப்படியே புரிஞ்சுக்கணுமா? அதாவது இந்த பட்ஜெட்டை தயாரித்தவர்களுக்கு மக்களுடைய அடிப்படை தேவை என்ன என்று புரியவில்லைன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, டோட்டலாவே நீங்க சொல்றீங்க ஓவராலா. அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் படித்த இடங்கள் வெளிநாட்டில் இருப்பதனால் அல்லது ஒரு பெரிய நிறுவனங்களிலே அவர்கள் வேலை செய்து வந்திருப்பதனால் ஒரு பாமர மக்களினுடைய கடமைகள், கஷ்டங்கள், தவிப்புகள் புரியவில்லை அப்படின்னு தான் எடுத்துக்கணும். உலகம் மிக அதிக அளவுல வளர்ந்துகிட்டு இன்றைக்கு ஒரு மெடிக்கல் டூரிசத்தை பற்றி பேசினார்கள். உள்ளூரில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டை தர முடியாத பொழுது வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்து மட்டும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து விட முடியும். அது ஒரு பங்காக இருக்கலாம். ஓகே, பார்ட்
that is only a portion. பட் அதுக்காக நாளைக்கு என் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாளைக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டல் will only treat foreigners கொண்டு வர முடியுமா? யோசித்து பார்க்க வேண்டும். நாம் ஏதோ கனவு திட்டத்துல இருக்கோம், பரவாயில்லை, நல்லதுதான். நம்பிக்கையூட்டும் விதத்திலே பேசுவது நல்லதுதான். ஆனால் பேச்சு மட்டுமே நம்பிக்கையை ஊட்டி விடாது. அடித்தட்டு மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கக்கூடிய பட்ஜெட்டாக இது இல்லை என்பது தாழ்மையான எனது கருத்து. மக்களினுடைய பிரச்சனைகளை புரிந்து கொண்டவன், தொழில் முனைபவர்களின் பிரச்சனையை புரிந்து கொண்டவன். அவர்கள் எதிர்பார்த்தது என்ன? லாபமீட்டாத தொழிலை செய்வதற்கு பதில் எங்களுக்கு மாற்று வழியை காமியுங்கள், மூலப்பொருட்களை நியாய விலைகளிலே கொடுங்கள், கடன் தொல்லையிலிருந்து எங்களுக்கு விலக்கு கொடுங்கள். அதாவது ஒரு சடனாக ஒரு ப்ராப்ளம் வரும் பொழுது அதில் எங்கள் கூட நில்லுங்கள். இப்போ ஒரு எக்ஸ்போர்ட்டர் பண்றவர் இருக்கார், அவருக்கு பேங்க்ல ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு, இஎம்ஐ கட்டிட்டு இருக்கார். திடீரென்று ஒரு உலக மந்த நிலை, ஆர்டர் குறைஞ்சிருச்சு, 30% தான் மேனுஃபேக்சரிங் பண்றாரு, அவருடைய குற்றம் இல்லை. அப்ப அந்த பேங்க் அவருக்கு என்ன சொல்லணும்? ஐயா, உன்னுடைய இஎம்ஐயை மாற்றி தருகிறேன், கவலைப்படாதே, ஒரு 6 மாதம் நம்ம 2 பேரும் சேர்ந்து மூச்சை பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு அவரை உடனே நீ 2 மாசம் கட்டலையா, உன்னுடைய சிவில் ஸ்கோர் குறைஞ்சு போச்சு, உன்னுடைய அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி அவனால தாக்கு பிடிக்க முடியும்? ஒரு கட்டமைப்பு வருகிறது, ஒரு மெட்ரோ திட்டம் வருகிறது. அதனால் ஒரு 6 ஆண்டுகளுக்கு அந்த ரோடில் இருக்கக்கூடிய யாருமே சாதாரண நிலையில் இல்லாத ஒரு நிலைமை இருக்கும் பொழுது அந்த ரோட்டிலே ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருந்த வணிக வளாகங்கள், ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட்டுகள், ஷாப்புகள் வியாபாரத்தை இழந்து இருக்கும் பொழுது அவர்களை இஎம்ஐ மட்டும் கட்டு என்று எப்படி நம்ம கட்டாயப்படுத்த முடியும்? அந்த திட்டம் போடும் பொழுதே அவர்களது வாழ்வாதாரத்தையும் மாற்றி அமைக்க வேண்டாமா? இத மாதிரி நம்ம யோசிக்க வேண்டாமா? ஒரு 3200 பேருக்கு திடீரென்று வேலை போகும் பொழுது அடுத்த கவலை நமக்கு என்ன வர வேண்டும்? ஐயோ, அவர்கள் வாங்கியிருந்த இஎம்ஐயை எப்படி கட்டுவார்கள்? அவர்களுடைய கவலை எல்லாம் அடுத்த வேலையை தேடுவதாக இருக்குமே. அப்ப அந்த திட்டத்தை மாற்றி அமைக்க பேங்குக்கு வாங்க, உடனே நான் உங்களுடைய லோனை மாத்தி தரேன். இவ்வளவு லாபம் ஈட்டி வங்கிகள் பணத்தை வைத்திருப்பது யாருக்கா? மாற்றி அமைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்க வேண்டாமா? ஒரு கஷ்டமான நேரத்திலே கண்ணீரை துடைக்கத்தானே அரசினுடைய கரம் நீள வேண்டும். அத மாதிரியான திட்டங்கள் நாளை வரக்கூடிய ஏஐனால் ஏற்படக்கூடிய சாதக பாதகங்களை அலசுவது, மக்களை காப்பாற்றுவது. திடீர் என்று டெக்னாலஜி மாறிக்கிட்டே வருது. அப்போ ஏற்கனவே ஒரு கன்வென்ஷனல் தொழில் செய்து கொண்டு வருபவர் மாற்ற வேண்டும் என்றால் தொழில் முனைபவனுக்கும் ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். இல்ல, குறிப்பா நீங்க இதுல மீண்டும் வலியுறுத்தினால எனக்குமே ஒரு சந்தேகம். இன்னைக்கு நீங்க சொன்ன மாதிரி டீப் சீக் வெர்சஸ் சாட் ஜிபிடின்னு உலகம் வேற ஒரு இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க தொழில்நுட்ப ரீதியா. ஆனா இந்தியா ரீதியா நம்ம பார்த்தோம்னா ஐஐடிஸ் இருக்குது, நம்ம ஐஐடியில இவ்வளவு விஷயங்களை பண்ண போறோம்னு சொல்லி இதுல பேசியிருக்கிறாங்க. பட் என்ன சொன்னாலுமே கூட நம்மளுடைய பங்களிப்பு டுவர்ட்ஸ் டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து பெருசா எதுவுமே இல்ல. சாட் ஜிபிடி பின்னாடியோ அல்ல டீப் சீக் பின்னாடியோ கூட இந்தியர்களுடைய மூளை இருக்கலாம். ஆனா இந்தியா எங்க இருக்குன்ற கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல இந்த பட்ஜெட்ல நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஏஐ பத்தியோ அல்லது மற்ற விஷயங்களுக்காகவோ ஸ்பெண்ட் பண்ண எதிர்பார்த்தீங்களா? ஏன் ஸ்பெண்ட் பண்ணல? இல்ல, அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க. ஏஐக்காக ஒரு சில ஐஐடியில நம்ம டெக்னாலஜி சென்டரை உருவாக்குறோம்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதாவது டீப் சீக்க பாத்தீங்கன்னா அது திடீரென்று வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் வரை அது மாதிரி ஒண்ணு வரப்போகுதுன்னே யாருக்கும் தெரியாமல் ரொம்ப சீக்கிரட்டாக செய்யப்பட்டது. ஆனா நம்ம பயங்கரமா பேசுறோம், ஆனா ஒன்னும் இல்ல. அவங்க எதுவும் பேச மாட்டேன்றாங்க, ஆனா எல்லாம் வருது. வித்தியாசம் இதுதான். பேச்சிற்கும் செயலுக்கும் இடைப்பட்ட இடைவெளி தான் வித்தியாசம். தமிழகத்திற்கு ஒன்றும் இல்லை என்று சிலர் வருத்தப்படுவதை பார்த்தேன். ஏன்னா பீகாருக்கு தான் இருக்கு. ஏன்னா தமிழக எம்பியே ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, பீகாருடைய பட்ஜெட் உரையை கேட்ட மாதிரி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி தமிழக எம்பியே பதிவு போட்டிருக்காங்க. அதையும் பார்த்தேன். புரிதலுக்காக சொல்லுகிறேன், இந்த பட்ஜெட் ஆக்சுவலாக தமிழகத்தை பாராட்டி இருக்கிறது. மூன்று தொழில் வளங்களை பெருக்குவதற்கு மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டை இந்த பட்ஜெட் கொடுத்திருக்கிறது. அந்த 3 தொழில் வந்து எது அப்படின்னா காலனி, தோல் சம்பந்தப்பட்டது. இரண்டாவது மின் சாதன உற்பத்தி சம்பந்தப்பட்டது. 3வது மொபைல் போன் மேனுஃபேக்சரிங் சம்பந்தப்பட்டது, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங். இந்த 3மே தமிழகம் தான் முதல் மாநிலம். அப்புறம் குளோபல்
நாலேஜ் சென்டர்ஸ் GCC என்று துவங்கப்படுவது, அதற்கும் அவர்கள் மிகப்பெரிய அளவுல சப்சிடி கொடுக்கறாங்க. இது எல்லாமே தமிழகத்திற்கு வரக்கூடிய நன்மைகள். ஆக்சுவலா இதுதான் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. தமிழகம் தொழில் துறையிலே அட்வான்ஸாக போய்கொண்டிருக்கிறோம் அப்படின்றத இந்திய அரசு உணர்ந்து இதனுடைய பாதையில் நடைபோடுவதற்காக திட்டங்களை உருவாக்குவது நமக்கு உண்மையிலேயே பெருமை தரக்கூடிய விஷயம். தமிழ்நாட்டின் பாதையில் இந்தியா பயணிக்க துவங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இதைத்தான் நான் பார்க்கிறேன். நேரடியாக அவர்கள் நலன் செய்யாவிட்டாலும் மறைமுகமாக அவர்களது நலன்கள் தமிழகத்திற்கு தான் வந்துள்ளது. மொத்தத்திலே இந்த பட்ஜெட் குறிப்பிட்ட சிலருக்கு சந்தோஷத்தை கொடுக்கலாம். பெரும்பான்மையானவர்கள் இன்னும் சிறு தினங்களிலே இதில் இருக்கக்கூடிய பாதகங்களை உணர்ந்து கொள்ளலாம். இந்தியா அடுத்த கட்டத்திலே நகர இந்த பட்ஜெட் பயன்படுமா என்றால் பயன்படாது என்றுதான் நான் கருதுகிறேன். இன்னும் யோசித்திருக்க வேண்டும். இன்னும் சில திட்டங்களை கொண்டு வந்திருக்க வேண்டும். புரிதல் கேப்பை நான் பார்க்கிறேன். தேவைக்கும் புரிதலுக்கும் இடைப்பட்ட இடைவெளி அதிகமாயிட்டே போகுது. கை தட்டுபவர்கள் தட்டி கொண்டிருக்கலாம். ஆனால் என்னை போன்ற நடுநிலையாளர்கள் இதனுடைய தாக்கம் புரிகிறது. இந்த கவலையை இந்த பட்ஜெட் அணுகவில்லை என்பதுதான் உண்மை. நிச்சயமா ரொம்ப டீப்பாகவும் அதே சமயம் எளிமையான மொழியில் மக்களுக்கு புரியும்படி இந்த பட்ஜெட் குறித்த கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க நன்றி சார். தேங்க்யூ.